ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் லெஃப்ட் ஓவர் நூடுல்ஸ் வச்சு எப்படி ஒரு கேப்சியம் எக்கும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது மீதியான நூடுல்ஸ் இருந்தாலும் சரி, புதுசாக நூடுல்ஸ் நீங்கள் செஞ்சு அதை ஆற வச்சு அதுக்கப்புறமே செய்கிறதுனாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கேப்சிகம் எடுத்துக்கலாம். என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த பாட்டை கட் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேப்சிகமில் எனக்கு ஒரு 5 பீஸ் கிடச்சிது. 5 பீஸ்க்கு தேவையான அளவு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி இருக்க இந்த பார்ட்ஸை எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட்ஸை அப்படியே வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக. இதை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் அந்த 5 கேப்சிகம்க்கு 4 எக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை உடைச்சி சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாமலும் செய்யலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா நுர வர வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். பிளெண்டர் இல்லைன்னா ஸ்பூன் ஆர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கேப்சிகம் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா மீதியான நூடுல்ஸ்லேயும் செய்யலாம். நீங்கள் நூடுல்ஸ் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஆற வச்சும் செய்யலாம். இப்போ தவா வச்சிடலாம். தவாவில் இது உருக்கின பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கேப்சிகம்ஸை வச்சுக்கலாம். ஒரு 10 செகண்ட் வேக விடலாம். இதே மாதிரி தவா தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நார்மல் தவாவில் செய்யலாம். கேப்சிகம் 10 செகண்ட் வெந்ததுக்கப்புறமே மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக் மிக்ஸ்டரை ஊற்றிட்டு கூடவே நூடுல்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எக்கு ஊற்றிருக்கேன். இது நல்லா வேகட்டும். எக்ஸஸ் இந்த மாதிரி இருக்க எக்ஸ் எல்லாம் வெந்ததுக்கப்புறமே எடுத்தோம்னா கட் பண்ணி எடுத்துடலாம், வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த எக்ஸஸாக இருக்க எக்ஸும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் தனியாக சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. நூடுல்ஸ் மீதி ஆச்சுன்னா இந்த மாதிரி ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே கொஞ்சம் தூவிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஓரிகனோ பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவிக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. யம்மியான ஈவினிங் ஸ்நாக். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.